எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து குழந்தைகிட்ட வந்து பேசுகிறாங்க. அஞ்சலி, உனக்கு என்ன ஆச்சு? எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சிடலாம் போல இருக்குது. உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுதுன்னு எழில் வந்து பேசுகிறாங்க. எனக்கு தமிழ் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். இனிமேட்டு யாராவது தமிழுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவள் தான் நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்காள்ல. அப்படி இருக்கும்போது அவளையே பற்றி ஏன் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எழில் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்பா, தமிழ் பாவம்ப்பா, அவள் பெருசாலாம் தப்பு பண்ணலப்பா, அவளோட காரணத்தை வந்து கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது மனோகரிக்கு வந்து செம்மையாக கடுப்பாகுது. நம்மளால் எதுவும் பேச முடியாத விஷயத்தெல்லாம் அசால்ட்டாக வந்து பேசிடுறா. கஷ்டப்பட்டு தமிழை வந்து வீட்டை விட்டு துரத்துனா இவ போராடியாவது தமிழை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவா போல இருக்கேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி. என்னமோ பண்ணுங்க, ஏன்பா குழந்தைகிட்ட இவ்வளோ சத்தம் போடுறேன்னு எழிலோட அம்மா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல கனகவேல் பாட்டி, ஏமா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இனிமேல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இது வேணும் அது வேணும்னு தமிழ் இருக்கிறப்ப செல்லம் கொடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது இனிமேட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல கோச்சிக்கிட்டு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து மனோகரியும் வந்து நீங்களாம் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டா போங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து கோச்சிக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க பசங்கள்லாம். மனோகரி வந்து கடுப்பாயிட்டாங்க. வேலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. வேலு, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு சொல்லி வேலு வந்து கேட்குறாங்க. சுடரை கண்டுபிடிச்சியா இல்லையா? இல்லை, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நெருங்க கூட முடியல சுடரை. எழில் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறதுனால இப்போ எழிலை விட்டு தமிழ் வந்து கஷ்டப்பட்டு பிரித்தாச்சு. அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ண முயற்சி பண்ண வேண்டியதானே? இன்னமும் வந்து சுடரை வந்து காணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் தீவிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் பாட்டி வந்து காட்டுறாங்க, இட்லி கடை பாட்டி. நீ சாப்பிடுமா, மனசுக்கும் உடம்புக்கும் தெம்பு வேணுமா? ஏதாவது கஷ்டம் நடந்துச்சுன்னா அதுலேயும் வந்து இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்லான் இருக்காங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது போல இருக்குது. நம்ம தமிழ் இருக்கிற வீட்டு பகுதியிலையும் அதே மாதிரி தான் சிம்டம்ஸ்லாம் தெரியுது. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. பார்த்தா அங்கேயும் வந்து மழை பெய்கிற மாதிரி தான் தெரியுது. அச்சச்சோ, மழை பெய்யுதே, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கே, என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா கிட்ட அழகாக வந்து பேசுகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கவினையும் அபியும் எழுப்புறாங்க. ஏய், டிஸ்டர்ப் பண்ணாத, மழை என்ன செய்யும், நீ மாட்டும் நிம்மதியாக தூங்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அபி அந்த இடத்துல உடனே எங்கே போகிறதுனே தெரிலன்னு சொல்லி அவங்க அம்மாவோட புடவை வந்து இழுக்கலான்ட்டு இருக்காங்க. அபி வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிருக்கனால இழுக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது? சரி, தமிழ் எப்படி இருந்தாலும் அவள் ரூமில் தானே இருப்பா, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா வந்து க்யூட்டாக அழகாக வந்து கதவை திறந்துட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா தமிழ் அங்கே இல்லை. தமிழ், ஏன் தமிழ் என்னை விட்டுட்டு போன? நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு தெரியாதா? தமிழ் வா, தமிழ் வா, தமிழுங்கிற மாதிரி குழந்தை வந்து க்யூட்டாக அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பயந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை வந்து பாட்டிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டுட்டு போமா, கொடையாவது எடுத்துகிட்டு வரேன், எதுவுமே வேணான்னு சொல்லி செருப்பு காலோட வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல. நம்ம அஞ்சலி பாப்பா வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரும் வருவாங்களா மாட்டாங்களான்னு இருக்கிறப்ப அஞ்சலி அஞ்சலிங்கிற மாதிரி செம்மையாக வந்து தமிழ் வந்து கத்துறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே ஜன்னல் கிட்ட வந்தோடனே ஸ்க்ரீனை வந்து விளக்குறாங்க. நீ ஏன் என்னை விட்டு போன? நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்துரு, நம்ம எல்லாரும் ஒரே வீட்லேயே இருக்கலாம், நான் என்னைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ பத்திரமா இருக்கணும் சரியா? இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீ தான் எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக வந்து கேட்பல்ல, உன்னோட சிந்தனையும் செய்யணும், வேற லெவலில் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல க்யூட்டாக அழகாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க. இருப்பினும் அந்த இடத்துல வந்து எனக்கு நீ இருந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும், தூங்க முடியும், ஸ்கூலுக்கு போக முடியும். நீ இல்லைனா எனக்கு தூக்கம் கூட சரியாக வரதில்லை தெரியுமா? நான் என்றைக்கும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை அரவணைச்சிட்டு தான் நான் தூங்குவேங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர். அப்போன்னு பார்த்து எழில் வந்து கண்முழிச்சிடுறாங்க. அச்சச்சோ, மழை பெய்கிற மாதிரி இருக்கே, நிச்சயம் அஞ்சலி பாப்பா வந்து பயப்படுவா. அஞ்சலி ரூமுக்கு வந்து போகிறாங்க. பசங்க இருக்கிற ரூம்குள்ளே பார்த்தா அஞ்சலியே காணும். என்னடா அது, பயந்துக்கிட்டு எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. அபி கூட வந்து தூங்கிட்டா நல்லா அசந்து, என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி எல்லா ரூம் பக்கம் தேடலான்னு இருக்கிறப்ப தமிழ் ரூமில் வந்து அஞ்சலியோட வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த இடத்துல கதவை திறந்து பார்த்தா அஞ்சலி பாப்பா வந்து யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கிறது தெள்ள தெளிவாக நம்ம எழிலுக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்படியே வந்து கிட்டக்க வந்துடுறாங்க ஜன்னல் பக்கத்தில். இவ்வளோ நேரம் சந்தோஷமாக வந்து சுடர் பேசிகிட்டு இருக்காங்க. சுடர் மூஞ்சி வந்து சின்னதாகிடுச்சு, பேரதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா எழில வந்து பார்த்ததுனால பின்னாடி யாரா இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்பா தமிழை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீனை வந்து மூடிட்டாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, உனக்கு நான் இருக்கேன், பாட்டி இருக்காங்க, மனோகரி இருக்காங்க, இந்த 3 பேரும் தான் உன்னை நல்லபடியாக பாதுகாக்க போகிறாங்க. நான் சொன்னா கேளுமா, நீ தானே வீட்டை விட்டு துரத்துன, நீ தான் கூப்பிடணும், எனக்காக கூப்பிட மாட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது
உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அஞ்சலி. வா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். இனிமேட்டு நாங்கள் மட்டும்தான் உனக்கு. நீ தேவையில்லாமல் வந்து கேட்காத. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி திருப்பி அஞ்சலி பாப்பா தூக்கிக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க. குழந்தைங்க இருக்கிற ரூம்குள்ளேயே வந்து நீ தூங்கு அஞ்சலி, நான் பக்கத்துலேயே இருக்கேன்னொன்னே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. குழந்தை வந்து தூங்கிடுச்சு. அப்போன்னு பார்த்து வேலு வந்து காரில் வந்து இறங்குறாங்க. நீ இங்கே தான் இருப்பேன்னு நல்லாவே தெரியும். உனக்கும் பசங்களுக்குள்ள பாண்டிங் அது மாதிரி உன்னால் பசங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல. இங்கேருந்து ஓடாத, ஓட முயற்சி பண்ணாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி ஓடலான்னு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து கையை பிடிச்சி கையை வச்சு இது மாதிரி கன்னத்தில் லைட்டாக அடிச்சிடுறாங்க. அப்படியே வந்து அவங்க தூங்கிடுறாங்க. காரில் வந்து வச்சுட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் எழிலுக்கு வந்து சந்தேகமாக இருது. என்னது வாசல் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு போய் பார்த்தா அங்கே நம்ம சுடரை வந்து காணும். சரி அவளே போயிட்டான்னு சொல்லி அவங்கள நிம்மதியாக வந்து தூங்குறாங்க. சுடரு, ஏன் சுடரு என்கிட்ட வந்து அடி வாங்குற, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி வேலு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தா நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சுடர் கன்னத்தில் வந்து கைரேகை ஃபுல்லாக வந்து பதிஞ்சிருக்கு. நல்லாவே தெரியுது போல இருக்கு அந்த இடத்துல. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா பண்ணுற, நான் உன்னை எதுவும் பண்ணலை சரியா, நீ தான் தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னேன். நீ ரொம்ப அழகாக இருக்க. இன்னொன்று நான் உன் மேலே என் உசிரியே வச்சுருக்கேன். அது மட்டுமா, நான் அன்பாக பாசமாக வந்து உன்கிட்ட நடந்துக்கிறேன். நீ எதுவுமே எனக்காக செய்ய மாட்டேங்கிறியே. கல்யாண மண்டபத்தில் நீ நானும் கல்யாணம் பண்ண போகிறோன்னு நினச்சா நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்திருக்க. இது எல்லாத்தையும் என்னால் துளி கூட நினைக்க முடியாது. நீ என்னை விட்டு போனது நான் தானே மனோ மேடையில் அசிங்கப்பட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா. காலையில் நமக்கு விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது காலையில் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு நம்ம வேலு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவனும் வந்து என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில. இந்த வாட்டியெல்லாம் உன்னால் தப்பிக்கலாம் முடியாது. நீ எத்தனை வாட்டி என்னை அவமரியாதைப்படுத்தியிருக்க. ஆனால் இந்த வாட்டி உன் கழுத்தில் நான் தாலி கட்டாமல் விடவே மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வேலு சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து ரொம்ப அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்க. எப்படியும் இந்த கல்யாணம் வந்து நின்றுரும். யார் மூலியமாக நிற்கிதுன்னு தான் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி